நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா, நேற்றைய தினம் 12ஆம் வகுப்பினுடைய பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாயிருக்கு. 12th ரிசல்ட் நேற்று வெளியாயிருக்கு. நிறைய மாணவர்கள் தமிழகத்துல முதலிடத்தை பிடிச்சிருந்தாங்க. மாவட்ட அளவுல முதலிடத்தை பிடிச்சிருந்தாங்க. நிறைய கஷ்டப்படக்கூடிய அவங்க அப்பாக்கள், அவங்க தாய் இல்லாத பிள்ளை, தந்தை இல்லாத பிள்ளை, வீட்டு வேலை அல்லது பல கூலி வேலை செய்யக்கூடிய பசங்கள்லாம் கூட நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து நேற்றைய தினம் பார்த்துருக்கிறோம். நம்ம இருந்தாலும் கூட ஒரு பையனுடைய ரிசல்ட்டை மட்டும் நிறைய பேர் ஆவலா எதிர்பார்த்துருந்தாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நாகநேரியை சேர்ந்த சின்னதுரைன்றவனுடைய அந்த பையனுடைய தேர்வு முடிவுகள் ரிசல்ட்டுக்கு எல்லாருமே, குறிப்பா தமிழக அரசு கூட அந்த பையனுடைய ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த பையனை நேர்ல கூப்பிட்டு பாராட்டிட்டு. ஏன்னு சொன்னா, எதுக்கு இந்த ஒரு பையனை மாநில அளவுல முதல் மதிப்பெண் எடுத்தவங்களை கூட முதலமைச்சர் கூப்பிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்த நிலையில கூட இந்த பையனை எதுக்கு நேரடியா கூப்பிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்? இந்த பையன் என்ன பண்ணிட்டான், இல்ல இந்த பையனுக்கு என்ன நடந்தது? இன்னைக்கு பலரும் நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல கூட இந்த பையனை பத்தி பேசப்படல. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 சேனல்ல மட்டும் இந்த பையனை பத்தி போட்டிருக்காங்க. அப்ப எதை நம்ம கலைக்கணும்னு நினைக்கிறோமோ அதை கலைக்கிறதுக்காக எல்லாரும் இந்த பையனுடைய இந்த மதிப்பெண்ணை பத்தியும் அந்த பையனை பத்தியும் பேசணும். இன்னைக்கு இந்த நம்ம வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டிலையும் இந்த இந்தியாவிலையும் மிக குறிப்பா இந்த விஷயத்த நம்ம பேசணும். ஏன்னு சொன்னா, நாகநேரியில போன வருஷம் 2023 அக்டோபர் 9ஆம் தேதி சாதியின் கொடுமையினால இந்த பையனை சக மாணவர்கள், அதாவது அவன் வேற ஸ்கூல் கிடையாது, இல்ல வேற தெரு கிடையாது, வேற ஊர்ல படிக்கக்கூடிய மாணவன், நல்லா படிக்கிறான், இவன் சாதி படிச்சு வந்துட்டானா, இத கூடவே அவன் கிளாஸ்லயே படிக்கக்கூடிய முன்னாடி பெஞ்சு பின்னாடி பெஞ்சில் இருக்கக்கூடிய சக மாணவன் என்ன பண்றாங்க, அந்த பையனை தொடர்ந்து சாதியின் பேரால அந்த பையனை துன்புறுத்திட்டு வராங்க. அந்த காரணத்தினால அந்த சின்னதுரைன்ற தம்பி ஸ்கூலுக்கு போகாம இருந்துடுறாரு. அதான் அந்த ஸ்கூலினுடைய எச்எம் இன்னும் அந்த பையன் மட்டும் ஸ்கூலுக்கு வரலைன்னு சொல்லி அவங்க பெற்றோருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது, அவங்க பெற்றோருக்கும் அப்பதான் தெரியுது, அவங்க அம்மாவும் அந்த சின்னதுரைன்ற பையனும் என்ன பண்றாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க. எச்எம் கிட்ட நடந்த கொடுமைகளை சொல்றாங்க. சொல்ல போகும்போது எச்எம் என்ன சொல்றாரு, இதை பத்தி நீங்க ஒரு லெட்டர் எனக்கு எழுதி கொடுங்கன்னும் போது அந்த சின்னதுரைன்ற பையன் அந்த லெட்டரை எழுதி கொடுத்துட்டு வந்துடுறான். வந்த அன்னைக்கு இரவே, எப்ப 2023 அக்டோபர் 9ஆம் தேதி அன்னைக்கு இரவே அந்த பையனுடைய வீட்டுக்கு 3 படிக்கக்கூடிய மாணவர்கள் கத்தியை எடுத்துக்கிட்டு அந்த பையனுடைய வீட்டுல போயிட்டு அந்த பையனையும் அந்த பையனுடைய தங்கச்சியும் தடுக்க வந்த அவங்க தாத்தாவையும் சரமாரியா வெட்டுறாங்க. வெட்டிட்டு இன்னைக்கு அந்த மாணவர்கள் எல்லாம் சிறையில இருக்காங்க. ஆனா அந்த சின்னதுரை மட்டும் என்ன பண்ணான்னு தெரியுமா, கைகள் வெட்டப்பட்ட நிலையிலையும் எழுதக்கூடிய சாப்பிடக்கூடிய அந்த கைகள், அவனால விரல் கூட மடக்க முடியாத ஒரு சூழல் அந்த பையனுக்கு. அந்த நிலையிலும் கூட அந்த பையன் இன்னைக்கு படிச்சு 600க்கு 469 மதிப்பெண்களை எடுத்திருக்கான். 78% மதிப்பெண்ணை எடுத்திருக்கான். இது எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய வசதிகள் உள்ள ஸ்கூல்ஸ் கிடைக்குது, நிறைய கிடைக்குது. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும். நாங்க அங்க ட்ரெஸ் இல்லை, எனக்கு அந்த ட்ரெஸ் இல்லை, எனக்கு போகிறதுக்கு பைக் இல்லை, சைக்கிள் இல்லை, பஸ் இல்லை, பல குறைகள் இருக்கலாம். ஆனா இந்த பையனுக்கு ஸ்கூலுக்கு போறதே ஒரு குறையா இருந்தது. ஏன்னு சொன்னா, கூட படிக்கக்கூடிய சக மாணவர்களே அந்த பையன் படிக்கிறத தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிலையிலும் கூட அந்த பையன் என்ன பண்றான், கஷ்டப்பட்டு படிச்சு இன்னைக்கு தேர்ச்சி பெற்றிருக்கான். எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப இன்னும் தமிழகத்துல சாதி ஒழிப்பை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த சாதி ஒழிப்பு இன்னைக்கும் தமிழகத்துல ஃபுல்லா போயிருச்சான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இன்னும் போலன்றதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய நண்பர்களுக்கோ நம்ம என்ன பண்ணணும், சாதி என்பதே ஒண்ணு இல்ல, பிறப்பால் எவனும் உயர்ந்தவனும் இல்லை, எவனும் தாழ்ந்தவனும் இல்லை, எல்லாருமே ஒரே போலதான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பசங்களா நம்ம வளர்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு அந்த சாதி வெறியினால வெட்டிட்டு போயிட்டாங்க அந்த பசங்க, 3 பசங்க. அவனும் மாணவர்கள் தான், அவனும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் தான். இன்னைக்கு அவங்க சிறையில இருக்காங்க.
வெட்டுப்பட்ட சின்னதுரை இன்னைக்கு தேர்ச்சி பெற்றிருக்கான். அந்த சின்னதுரை இன்னைக்கு பத்திரிகையாளருக்கு அடிக்கக்கூடிய அந்த பேட்டியில் என்ன சொல்றான்னா, என்ன வெட்டின பசங்க எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது, என்ன வெட்டின பசங்களும் பரீட்சை எழுதி தேர்ச்சி பெற்று அவங்களும் மேல வந்து இந்த மாதிரி செயலை செய்யக்கூடாதுன்றத அவ்வளவு தெளிவா அந்த பையன் சொல்லியிருக்கான். அப்ப வெட்டு வாங்கின அந்த சின்னதுரை சாதி மனப்பான்மையில இல்ல, வெட்டினவங்க தான் அந்த சாதி மனப்பான்மையில இருக்காங்க. அந்த சின்னதுரை கூட மன்னிச்சுட்டு இன்னைக்கு அந்த பசங்களும் படிச்சு வரணும்ன்றத சொல்றான். அப்ப இந்த சமூகமும் இந்த சூழலையும் நம்ம வந்து மாற்றக்கூடிய ஒரு இடத்துல நம்ம எல்லாரும் இருந்துட்டு இருக்கோம். எல்லாருமே அந்த பொறுப்பு இருக்கு. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது இந்த சாதி பேசுறாங்களா, சாதியை சொல்லி பேசுறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். சாதின்றது எங்கேயும் கிடையாது. மதத்தின் பேராலோ சாதியின் பேராலோ ஒருத்தன் தாழ்ந்தவன்கள்ல உயர்ந்தவன் கிடையாது. எல்லாருமே சமம்தான், எல்லாத்துக்குமே எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவனுடைய நண்பர்கள், அதாவது நண்பர்கள் அருவாளை தூக்கினாங்க சாதிக்காக. இந்த பையன் அருவாளை தூக்கல, அந்த சாதிக்காக அவன் அருவாளை தூக்கிருந்தான்னு சொன்னா இந்த பையனும் சிறைக்கு போயிருப்பான். ஆனா என்ன பண்ணான், அதுக்கு பதிலா அறிவை வந்து படிப்பை வந்து முக்கியன்றத பார்த்தான். ஏன்னு சொன்னா இவனும் அந்த சாதிக்கு அந்த பசங்களுக்கு எதிராக ஒரு சண்டையை போட்டு இருந்தான்னு சொன்னா இவன் நிறைய இடங்கள்ல மறுக்கப்பட்டிருப்பான். இவனுடைய சமூகமோ அல்லது இவனை பத்தியோ நெகட்டிவா நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஆனா அவன் என்ன பண்ணான், அதை மட்டும் பண்ணாம படிக்கணும்னு சொல்லி கைகள் வெட்டப்பட்ட நிலையிலையும் அவனும் அவன் தங்கச்சியும் மருத்துவமனையிலே இருந்து போர்ட்டல் எக்ஸாம் எழுதுனாங்க. அரசு பொது தேர்வுல இன்றைக்கு தேர்ச்சி பெற்றிருக்காங்க. தமிழகத்துல சாதிய நம்ம வந்து விரட்டி அடிக்கணும். குறிப்பா இந்த மாதிரியான மாணவர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அப்ப இந்த மாதிரி வீடியோக்களை நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க.